குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி புவியியல் பாடம் 2 பசிபிக் பெருங்கடல். புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆகும். இப்போ பூமியில் 5 பெருங்கடல்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் தான் இந்த பசிபிக் பெருங்கடல். இது புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை கொண்டுள்ளது. இப்போ பூமி மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்கோ அதில் 1/3 பகுதி இந்த பசிபிக் பெருங்கடல் அடங்கியிருக்கு. இதன் பரப்பளவு சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இவ்வளோ சதுர கிலோமீட்டர் மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது இதனுடைய பரப்பளவு. பசிபிக் பெருங்கடலின் மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும் இந்த கண்டங்கள் இருக்குது. ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும் கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன. இதனுடைய எல்லைகள்லாம் இந்த கண்டங்கள் காணப்படுது. இது வடக்கு தெற்காக ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது. வடக்கில் வடக்கு தெற்கு ஆர்க்டிக் பெருங்கடலும் முதல் அப்புறம் தென் பெருங்கடல் வரை பரவியிருக்கான். இப்பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா முக்கோண வடிவத்தில் காணப்படுது. முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும், இந்த முக்கோண வடிவத்தில் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடலையும், இங்கே பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்சந்தி காணப்படுகிறது. இப்போ பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுது. இந்த முக்கோண வடிவத்தின் மேற்கு பகுதியில் எது காணப்படுதுன்னா பெரிங் நீர்சந்தி காணப்படுது. அதாவது பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கிற அந்த பெரிங் நீர்சந்தி காணப்படுகிறதாம். இப்போ உங்களுக்கு தெரியுமா உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம்? இப்போ உலகத்திலேயே மிகவும் உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம். இது 8848 மீட்டர் உயரம் உள்ளது. இப்போ உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. இப்போ பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி எது அப்படின்னா மரியானா அகழியின் ஒரு பகுதி தான் ரொம்ப ஆழமான பகுதி. இது 10,994 மீட்டர் ஆழமுடையது. இந்த மரியானா அகழி எவ்வளோ ஆழமாக இருந்தது, எவ்வளோ ஆழம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இந்த மரியானா அகழியில் நுழைக்கலாமா, அவ்வளோ ஆழம் அது கொண்டிருக்கிறது. கடலின் ஆழத்தை மீ என்று குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். அதாவது மீட்டர் போட்டு ஒரு ஹைஃபன் போடுறாங்க கோடு. இந்த மாதிரி கடலின் ஆழத்தை இப்படியாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவை பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள். பசிபிக் பெருங்கடல் எல்லைகளில் இந்த கடல்கள் காணப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் எல்லையோரத்தில் காணப்படுற கடல்கள் தான் இவையெல்லாம். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ளன. இந்த தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் காணப்படுது. புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி இது 10,994 மீட்டர் ஆழமுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் தான் இது அமைந்துள்ளது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் கடலில் கூட எரிமலைகள் காணப்படுது. இந்த எரிமலைகள் தொடர்ச்சியாக காணப்படுறதுனால பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி பசிபிக் நெருப்பு வலயம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஸ்பெயின் நாட்டின் மாலுமி ஃபெர்டினண்ட் மெகலன் அவர் தான் பசிபிக்னு பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அமைதி என்பதாகும். தேங்க்யூ சில்ட்ரன். இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஒரே ஒரு விரிவான விடையளி. இந்த பசிபிக் பெருங்கடல் பற்றி இப்போ படித்தோம் இல்லையா, அதில் விரிவான விடையளி அதாவது அதில் 4வது கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்கள் படித்து ஹோம்ஒர்க்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.